ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 9:45 9:45 ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பக்ரீத்து. இன்றைக்கி என்ன கிழமை? வியாழக்கிழமை. இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். குழி பணியாரம் பண்ணியிருக்கேன். குடை மிளகா, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இங்கே வந்துட்டு கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, தேங்காய் பச்சை வச்சு எல்லாமே சட்னி சூப்பராக இருக்கும். இது ஒரு கொட்டை புளி வச்சு இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். உங்கள் வீட்டில் என்ன காலையில் என்ன வேலை பார்த்தீங்கன்னா மாங்காய் வாங்கிட்டு வந்தேன் 2. கடைசியில் பார்த்தா அது கொஞ்சம் லேசாக பழுப்பு கலரே வந்துடுச்சு. வேறு வழி இல்லை, சரி பரவாயில்லன்னு ஊறுகாய் போட்டேன். எல்லாம் பச்சையாகவே போட்டு அப்படியே தாளித்து விட்டுட்டேன். அப்படியே ஊறிக்கும். அது இங்கே வந்து காலையில் வெயிலில் சீக்கிரமாக சமையல் பண்ணிடலாம் கூடவே ஆரம்பித்து ஒரு மாங்காய் இருந்தது. அந்த ஒரு மாங்காய் வேஸ்ட்டு பண்ணோன்னு எனக்கு எல்லாம் போட்டு பச்சடி பண்ணி வச்சுட்டேன். சூப்பராக இருக்கும். அடுத்து இங்கே வந்து அரைக்கீரையை வந்து வெறும் பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம்லாம் போட்டு கடையிட்டு குக்கரில் வச்சுருக்கேன். ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சாப்பாடு செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். வியாழக்கிழமை சாதம், வெள்ளை சாதம். இன்றைக்கி ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன். பையன் வீட்டில் இருக்கான், சூடாக வேணும் சாப்பாடுன்னு சொல்லி. அதுக்கடுத்து வந்து அப்படியே டிஃபனுக்கு மேலேயே ஒன்றா செஞ்சு முடிச்சுட்டேன். இங்கே வந்துட்டு அரைக்கீரை நல்லா தக்காளி அப்படியே சொல்லியிருப்பேன், வேக வச்சுருந்தேன் குக்கரில். தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு புளி போட்டு கடைஞ்சிருக்கேன். இங்கே பீட்ரூட் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து மாங்காய் வந்து ஒன்று பச்சடி பண்ணி வச்சுட்டேன் எனக்கு. அடுத்து வந்து தயிர் இருக்குது. தவிர்த்து முட்டை ஆம்லெட் போடணும். மாம்பழமும் இருக்குல்ல, இருக்கும்போது எனக்கு அவங்க காட்டு மிஷினில் துணி ஓடிட்டுருக்கு. ஆல்ரெடி ஒரு ட்ரிப்பு போட்டு எடுத்து மேலே போட்டாச்சு. மாடியில் 2வது ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து 2:30 மணி ஆகுது. 2:30 மணிக்கு தான் நான் சாப்பாடு போட்டுன்னு வந்திருக்கேன். முளைக்கீரை அது கடையிறது போட்டிருக்கேன். பீட்ரூட் பொரியல், மாங்காய் பச்சடி, மாம்பழம் வச்சு. என் பொண்ணு இதெல்லாம் சாப்பிடாமல் தனியாக பாஸ்தா செஞ்சு சாப்பிட்றேன்னு போயிருக்கா. தேங்க்யூ.